பேசும்படியாக ஆண்டவர் இந்த மாதம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து தொடர்ந்து பேசும்படியாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28:20 பக்கம் 788 பழைய ஏற்பாடில் இருக்கிறது. எல்லாரும் திறந்து நாம் வாசிப்போம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் வாழ்வதற்கு தீ வைக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஜெபிப்பான். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் கிருபையாக நீர் பேசும், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், பேசுகிற நீங்கள் இல்லை என்று சொன்ன ஆவியானவர் பேசுவீராக. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு கிருபை தருவீராக. அப்பா, கேட்கறதுக்கு செவிக்கு திறந்திருக்க கிருபை, உடைய வார்த்தை கேட்க உணர்வை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் என்னோடு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறீரா? ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தலைப்பாக நான் சொல்லுவேன்னால், இங்கே நம்ம பார்த்த உண்மை உள்ள மனுஷன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு தலைப்பு எப்படின்னா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் என்று முதல் செய்தியில் அந்த உண்மை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் சொல்ல நேரில் இப்போ அது யூடியூப்பில் இருக்கிறது. கடந்த வாரம் இந்த உண்மை உள்ள மனுஷனை குறித்து நான் சொன்னேன், அதையும் யூடியூப்பில் இருக்குது. இந்த வாரம் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்ற தலையில் இந்த பரிபூர்ணம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து பேசும்படியாக எனக்கு ஆவியானவர் எனக்கு கர்த்தர் வழிநடத்தினார். அதனாலே கூட நீங்கள் என்னோட கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12ஆம் வசனம் பக்கம் புதிய ஏற்பாடு 20ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அப்போ உள்ளவன் என்ன இருக்கணும்? உங்ககிட்ட உள்ள என்ன இருக்கணும்? என்ன இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கொடுக்கப்படுது எப்படி கொடுப்பாருன்னா பரிபூர்ணமாக கொடுக்கப்படுறார். இப்போது என்ன இருக்கணும் அப்படின்னு எங்கேருந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து 52 வசனம் வரைக்கும் ஆண்டவர் என்ன இருக்கணும் என்று மெய்ப்பொருளை உன்னை காமிச்சிக்கிட்டே வருவார். அப்போ என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது என்று இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டது. இப்போ நான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, என்ன இருக்கணும்னா வேதம் இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வேதமே வெளிச்சம், ஜீவனே கட்டளே வெளிச்சம். வேதமே வெளிச்சம். கையில் வேதம் இருக்க வேதம் கையில் வேதம் கையில் வச்சுக்கோங்க. அப்படியே எழுந்துருங்க பார்க்கலாம். வேதம் வச்சிருக்க மாத்திரம் எழுந்துருங்க, வேற யாரும் எழுந்துக்காதீங்க தயவுசெய்து. கையில் வேதம் வச்சிருக்க மாத்திரம் எழுந்துருங்க, வேற யாரும் எழுந்துக்காதீங்க தயவுசெய்து. தேவ சமூகத்தில் தேவ மெசேஜில் நான் சொல்கிறேன், ஆவியான அப்படி ஏவப்பட்டு சொல்கிறேன். வேதம் வச்சிருக்க மாத்திரம் கையில். வேதம் வச்சு சின்ன பசங்களுக்கு பைபிள் இருக்கா? சின்ன பசங்க பைபிள் வச்சோட எழுந்துருங்க, பரவாயில்ல. உங்களை பார்த்து மற்றவங்க திட்டம் தூக்கி காட்டுங்க. கத்தர் பார்க்குறாரு, நான் பார்க்குறதில்ல, கத்தர் பார்க்குறாரு. வேதம் வச்சிருங்க அப்படி பார்க்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 52 வருஷத்தை வாசிக்க போகிறோம். நேற்று ஜபத்தில் வந்த அத்தனை பேர் ஜபித்த போல இந்த 52 வசனத்தை இப்போ ஏறக்குறைய பைபிள் பார்த்தீங்கன்னா 52 பேர் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் வச்சுருக்க மாத்திரம் வாசித்து உட்காந்துணும். பைபிள் வச்சு வாசி உட்காரணும். ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கம் வாசிக்க போகிறோம். எடுங்க 13 மைக் கொடுமா, மைக்கில் வாசிங்க. ஏன்னா அது கேட்கட்டும். மைக் கொடுங்க. இந்த பக்கம் ஒரு மைக் கொடுங்க, அந்த பக்கம் ஒரு மைக் வச்சுங்க, இந்த பக்கம் ஒரு மைக் கொடுங்க. வாசிங்க. தமிழ் வாசிக்கிறவங்க வாசிக்க பயப்படாதீங்க. கொடுப்பேன். இந்த பக்கம் போ, அங்கே போ, சேர்லேருந்து அப்படியே இப்படி லைனாக போ.
குடும்பம் டக்கு நேரம் இல்லை குடும்பம். சிஸ்டர் வாசிங்க 13ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து பயப்படட்டு போட இடம் இல்லை. ஓகே, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். அவங்க வாசிக்க நம்ம யாரும் வாசிக்க வேணாம். ரெண்டாவது இங்கே பக்கம் வாசிக்க டக்குன்னு வாசிக்க நீ உட்கார்ந்து சிஸ்டர். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். எல்லோரும் கரையோரம் நின்றார்கள். போதும் பிரதர் விஜயகுமார் கிட்ட கொடுங்க. 3ஆம் வருஷம் வாசிங்க. வாசிங்க தைரியம் வாசிங்க. கண்ணு தெரியலையா? சரி, நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். பரவாயில்ல. அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த பக்கம் ஒன்று வாசிங்க. 4ஆம் வருஷம் வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதைய வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. கவனிங்க, அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே வீழ்ந்தது. வழி அருகே வழி அருகே வீழ்ந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அடுத்தது இந்த பக்கம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் இருந்தது. மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. விதை வந்து எங்கே வந்தால் கற்பாலை. சில விதைகள் அதிக மண் இல்லாதனால கற்பாலை இடங்களிலே விழுந்தது. மண் ஆழமாக இராதனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. அடுத்தது வெயில் ஏறின போது வாசிங்கக்கா இருங்க, மைக் ஒத்துட்டு கொடுங்க. மைக்கில் வாசிக்கணும். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர்னால உலர்ந்து போச்சு. என்ன உலர்ந்து போச்சு? விதை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. விதை என்ன இடத்துலலாம் போச்சுன்னு நான் போச்சு. இந்த பக்கம் கொடுப்பேன். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ள வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அடுத்தது இந்த பக்கம். சில விதையும் நல்ல நிலத்திலே விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சில விதைகள் எங்கே விழுந்துதான்? நல்ல நிலத்தில் விழுந்துச்சா 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுத்தா. இந்த பக்கம். அவர் அப்பொழுது சீஷர்கள் 9 வருஷம் போங்கம்மா. யார் பார்த்து 9 வருஷம் சின்ன வசனம் மஞ்சுக்கு கேட்கிறது காது உள்ளவன் கேட்க கடவார். கேட்கறது காது யாரெல்லாம் உணர்ந்துருக்குது? சோத்திரம். உட்காந்துருமா. ஓகே, இந்த பக்கம். அடுத்தது. அப்பொழுது சீஷர்கள் அவர்களிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். சோத்திரம். தேங்க்யூ. அடுத்தது 11ஆம் வருஷம் ரெண்டு பக்கத்தில் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தில் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கே அருளப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பக்கம் 12ஆம் வசனம் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸ்தோத்திரம். இந்த பக்கம் வாசிங்க. 13ஆம் வாசிமா. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினாலே நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்ணும் அறியாதிருப்பீர்கள். இந்த பக்கம் 15. என் ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் தொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஓகே. 16. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் ஆகும். காது பார்க்குறவங்களா பாக்கியம் உள்ளது. உட்காருங்க. இந்த பக்கம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள்.
போதும். இந்த பக்கம் 19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கவும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஓகே, வசனத்தை கவனிங்க, வசனத்தை. இந்த பக்கம் அடுத்தது. கற்பனைகளை இடங்களில் விதைக்கிறவர்களோ வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆமாம், 40 வயசு ஆச்சுன்னா கண் செக் பண்ணி கண்ணாடி போடுங்க, தப்பு இல்லை. ஓகே, அது பொதுவாகவே நம்ம இந்தியன் கல்ச்சரில் அது இருக்குது. அடுத்தது ஆனால் வாசிங்க 21. ஆகியோர் தனக்கு வருவதற்கு கொஞ்சம் தைரியம் வாசிங்க, அதிகம் வாசிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாமல் கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தை நேர்த்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடல் அடைவான். பஞ்சு 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 அடிக்கணும். அப்படி அத்தாரிட்டியோட. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறானாயிருந்தும் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மாயமும் மயக்கமும் வசனத்தை நொறுக்கி போடுகிறதனால் அவனும் பலனற்று போவான். ஆமென். வசனத்தை நொறுக்கி போடுறான். ஓகே, இந்த பக்கம் நல்ல நிலத்தில் விதைக்கிறவன் எவனோ வசனத்தை கேட்கிறவன் எவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். எப்படி தருவானா? 2ஆம் வாட்டி வாசித்தோமா? 100, 60, 30. ஓகே, எதில் விழுந்தது? நல்ல நிலத்தில் விழுந்தவன் அந்த வசனத்தை கேட்கறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இங்க வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்து மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. தேங்க்யூ. இந்த பக்கத்தில் 25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமையின் களைகளை விதைத்து விட்டு போகிறான். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போவான். உட்காருங்க சிஸ்டர். இந்த பக்கம் பைபிள் உள்ளங்க கொடுங்க. அம்மா வாசிங்க, தைரியமா வாசிங்க. அதற்கா சொல்லு வசனம். பயிரானது வளர்ந்து கலைகளுக்குள் காணப்பட்டது. வீட்டு எஜமான் அதானே? வீட்டு எஜமான் 16. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது கலைகள் காணப்பட்டது. இந்த பக்கம் வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னாலும் அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள். டெய்லி பைபிள் படிக்கிறது தெரியுமா? இந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது இந்த பக்கம். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவர்களை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஓகே, இந்த பக்கம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கி போடும்போது நீங்கள் கோதுமையை கூட அவரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அப்புறம் வேற ஜெனிஃபர் வாசிமா 28. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். அடுத்தது வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். 32. அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகளின் அது கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆமென். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆமென். கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையில் இங்கே என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருன்றதுக்காக இந்த 1லேருந்து 52 படிக்க வைக்கிறேன். என்னெல்லாம் சொல்லியிருக்காரு கவனிங்க. தொடர்ந்து வாசிமா. இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார், ஊமைகள் அன்றி அவர்களோடு பேசவில்லை.
என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது அடுத்த வருஷம் வாசிமா. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவர்களுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றி உவமையாக எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கார். அடுத்தது அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் புல்லாங்கனுடைய புத்திரர். முக்கியமான வசனத்தை இப்படி பிச்சு பிரிச்சு படிக்கிறியப்பா. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இதுதான் நல்ல நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கிளைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். வேற யாரு? 38 தான் வந்திருக்கு. வாசிங்க, பைபிள் வச்சு வாசிங்க. 38 பேர் தான் பைபிள் வச்சிருக்கீங்க. உங்க உட்காந்துருக்குல்ல இவ்வளோ பேர் இருக்கீங்க, இதுல 38 பேர் தான் பைபிள் வச்சிருக்கீங்க. பைபிள் வச்சு வாசிக்காத யாரு? பைபிள் வச்சு வாசிக்காத யாரு? இங்கிலீஷ் வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் வச்சா பரவாயில்ல, படிங்க, எல்லாம் இருக்கு. படிமா, படி. பைபிள் வச்சவங்க படிங்க. கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆவியார் நடத்துகிறார். இந்த மாதிரி பெரிய சபையில பண்ண முடியாது, சின்ன சபையில கர்த்தர் நடத்துகிறார். படிங்க. அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அவைகளை விதைக்கிறவன் சத்ரு யார்? பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்களும் தேவ தூதர்கள். அடுத்தது 40. மொபைல்ல படிக்கிறார். The weeds are gathered and burned with fire, so will it be at the end of the age. ஓகே. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிற போது இவை இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அடுத்தது 41. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. 42 பைபிள் வச்சிருக்காங்க. And throw them into the furnace. In that place there will be weeping and gnashing of teeth. ஓகே. அடுத்தது அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கையும் உண்டாகும். 43 வாசிங்க. 43 வாசிங்க. Then shall the righteous shine forth as the sun in the kingdom of their Father. Who hath ears to hear, let him hear. அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறவனுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். 44 வாசிமா. மஞ்சு தூதித்து வாசிமா. வாசி, இங்கிலீஷ்ல வாசி, பரவாயில்ல. இந்த தமிழ் இங்கிலீஷ் அது வாசி. 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்திலேயே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். கவனிங்க, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை என்ன பண்ணுவானா, அதை பற்றி சந்தோஷத்துல போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்திலே கொள்ளுவார். 45 வேற பைபிள் வாசிமா. மேலும் மேலும் பரலோக ராஜ்யம் வாசிமா. நல்ல முத்துகளை மேலும் 45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. பைபிள் கொண்டு வந்தியா மணி? பைபிள் கொண்டு வந்தியா? வரும்போது அந்த பொண்ணு ரட்சிக்கப்படல 4ஆம் ஆண்டுக்குள்ள நான் பைபிளோட வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிமா.
அதை விலையுறந்த ஒரு முத்தை அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 47. யார் பைபிள் கொண்டு வந்து வாசிக்காத இருக்கீங்களா? பைபிள் கொண்டு வந்து வாசிக்காதங்க. நீ பைபிள் கொண்டு வந்திருக்கியா? பரவாயில்ல, வாசிப்பா. மைக் அலன்ட்ட கொடுமா. அவன் அலன்ட்ட மைக் கொடுமா. அலன்ட்ட மைக் கொடு, வாசிங்க. வெக்கப்படுங்க. தேவ சமூகத்தில் தேவனுடைய மெசேஜ் நேரத்தை கர்த்தர்களை வாசி வைக்கிற ஒரு காரணத்தோடு கூட Also the kingdom of heaven is like this. Some fishermen throw their net out in the lake, catch all kinds of fishes. அன்றையும் பரலோகராஜன் கடலிலே போடப்பட்ட சகல மீன்களையும் சேர்த்து வாரி வலைக்கு ஒப்பாகிறது. ஓகே. 48. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 49. சுரேஷ் பிரதர் பைபிள் கொண்டிருக்கீங்களா? சுரேஷ் பிரதர் பைபிள் கொண்டிருக்கீங்களா? வாசிங்க. அப்பா வாசிப்பா. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. இப்போ அடுத்தது 50. அவர்களை இன்னும் 3 வசனம் தான். வாசிங்க. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஓகே, கவனிங்க. பைபிள் வச்சிருக்கவங்க தான் படிக்கணும். ஓகே, கடைசியா 51 வாசிப்போம். வாசிங்க. யார் வாசிக்கிறது? எல்லாமே வாசிக்கலாம். பின்பு இயேசு அவரை நோக்கி இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆம், அறிந்து கொண்டு. எத்தனை பேர் அறிந்து கொண்டீங்க? என்னங்க அறிந்து கொண்டீங்க? என்ன அறிந்து கொண்டீங்க? வேதத்தை கொண்டு வருது அறிந்து. ஒரு ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவங்க வேதத்தோடு வரணும். இதை சுமந்தீங்கன்னா இது உங்களை சுமக்கும். இங்கே ஆண்டவருடைய அவருடைய ஆலயத்துக்கு வரீங்க, அவர் தந்த வேதம் இல்லாத வரீங்க. அது ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுறார். நான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து இதை சொல்லணும் என்று சொல்லி ஆவியார் என்னை வந்து சொல்லுன்றார், படின்றார். நான் அவருக்கு தான் கீழ்ப்படிவேன். அதனால நீங்கள் வருத்தப்பட்டால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு வந்து ஆவியானவர் சொல்லி நீங்கள் தரமுள்ளவர்களாக, எனக்கு எண்ணிக்கை பெருசு இல்லை, எனக்கு கூட்டம் பெருசு இல்லை, எனக்கு ஒழுங்கு ஆவியானுடைய ஆவிக்குறி தான் முக்கியம். ஆவிக்குறி தான். இது வந்து ஏசிய சபை. இது வந்து ஏசி, மற்ற போல இல்லை. இஷ்டம் போல் வாங்க, இஷ்டம் போல் போங்க, சும்மா நீங்கள் வந்தால் போதும், இப்படிலாம் பிரியப்படுத்த எனக்கு அவசியம் கிடையாது. நான் யாரை நம்பியும் நான் வாழலை. கர்த்தரை அழைத்தார், அவர் வேலையை செய்கிறேன். நான் ஹாஷா சொன்ன இது பண்ணாதீங்க. நான் ஆவிக்குறி விதத்தில் உங்களை பார்த்து என்னையும் நான் மாற்றிக்கணும், உங்களையும் நீங்களும் மாறணும், நீங்களும் தேரணும், நானும் தேரணும். ஹல்லேலூயா. நீங்களும் தேரணும், நானும் தேரணும். நீங்களும் பரலோகத்துக்கு வரணும், நானும் பரலோகத்துக்கு வரணும். அதனால வேதத்தை தூக்க வைக்கப்படாதீங்க. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அப்போ வீட்டில் நீங்கள் வேதம் படிக்கலை, உங்களுக்குன்னு ஒரு வேதம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேதம் இல்லை. உங்களுக்கு வேதம் இருந்ததுன்னா இந்த வேதத்தை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வரமாட்டீங்க. இந்த படிக்கிற வேதத்தோட வீட்டுக்கு இங்கே சர்ச்சைக்கு வருவீங்க. அப்போ நீங்கள் வேதத்தை தந்து பார்ப்பீங்க, உங்களுக்கு பழக்கமாகும். உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு வேதம் இல்லாதனால தான் நீங்கள் வேதத்தோடு வரலை. நீங்கள் வீட்டில் வேதம் வாசிக்கல, வேதத்தை வரல, வேதத்தோட நினைச்ச தரம் இது இல்லை. இது ரொம்ப வெக்கக்கேடு. திருவந்தெடுக்க போகிறீங்க. இன்றைக்கி மனம் திரும்பி இன்றைக்கி ஒரு பொது விஷயம், ஆண்டவரே நான் வேதத்தோடு வருகிறேன். இப்போ 52வது வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த 52வது வசனத்தை என் உள்ளத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை இப்போ நான் வாசிக்க பாருங்க. 52. அப்போது அவர் அவரை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்தில் அடுத்த வீடு உபதேசிக்கப்பட்டு தேறின வேதப்பாடு எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான மனுஷனுக்கு ஒப்பாய். ஆனால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எப்படியா கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க. கொலோசியர் 1:19 அவருக்குள்ள தான் பரிபூர்ணம் இருக்குது. இன்னைக்கு மனப்பாடம் சொன்னீங்கல்ல, இதுதான் இந்த செய்தி கூட ஆவியான பேசுகிறது.
அவர் கொலோசியர் 1:19 வாசிங்க. அது கிறிஸ்து இயேசுக்குள் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். பாருங்க, சகல பரிபூரணம் அவருக்குள்ள வாசமா இருக்கு. அப்போ நம்ம புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எடுத்து என்ன கொடுக்குறோம் உங்களுக்கு? நான் என் செய்தியெல்லாம் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வதிக்க என்ன செய்ய வேண்டும் அதை நம்ம அப்படியே நம்ம செதுக்கிறார். நம்மளை டியூன் பண்ணி நம்மளை மாற்றி அந்த படிகளை நம்ம நடத்துகிறார். அதை நம்ம இன்ட்ரெஸ்டாக அதை கவனித்து கேட்டு உள் வாங்கி அதை படி செய்வீங்கன்னா அந்தந்த பாட்டிலேருந்து விடுதலை ஆகும். ஒவ்வொரு என்ன சொன்னால் இந்த மாதனுடைய செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மாதம் எல்லாம் செய்யலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷன் நான் சொன்னதே திருப்பி சொல்கிறது இல்லை. நான் திருப்பி யோசித்து ஜெபித்து அதை புதுசாக கொடுங்க கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நீங்கள் என்ன, என்னுடைய வேலை என்ன, உங்களை எப்படியாவது கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான். உங்களுக்கு ஒன்றும் என்கிட்ட சேர்க்குற வேலை இல்லை. நீங்கள் என்கிட்ட உங்களை எல்லாரையும் நான் உங்களால் ஆதாயப்படுத்தி என்கிட்ட எனக்கு சப்போர்ட்டாகுதுன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எனக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு பலனே கிடையாது. ஆனால் உங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் விட்டேன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால் அவர் உங்களை நடத்துவார். அவர் இந்த தேவன் என்னென்ன சதா காலம் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் நீங்கள் சொல்லணும். அவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கையில் ஏறுது பரிபூர்ண நோக்கி போகணும். இப்போது 3 காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 1லேருந்து இந்த 52 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட எல்லாம் 1 வலை, 1 முத்து, இன்னொன்று என்ன சொல்கிறதுக்கு வசனம், கற்பாறை, மணல், இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டை போய் வாசிங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு கேள்வி, அதை வச்சு நான் 3 வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோட கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். பார்த்தீங்களா, என்ன வசனம் வாசித்தோம்? 13:12 மத்திய இதில் நம்ம வாசித்த ராஜ்யத்தின் புத்திரர் தேவ புத்திரர் பிசாசு புத்திரர் தானே வாசித்த இதில் 38. அப்போது 38 12:38 அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை இல்ல ஓகே இல்லம்மா நீங்க சொல்றது கேளுமா. நிலம் உலகம் நல்ல வசனம் சொல்லுங்க. 38னா நிலம் உலகம். ஓகே வாசிங்க. 13:38 நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். ஓகே, நல்ல நிலம் ராஜ்யத்தின் புத்திரர், நிலம் உலகம், நிலம் புத்திரர். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு கலைகள் நாம பொல்லாங்குடைய புத்திரர். இப்போ நாம் என்னன்னா, நான் நல்ல நிலமா நானே கிளையா? அதான் கேள்வி. அவங்களுடைய கனினாலே அவளை அறிவிக்கு. யார் சொல்றா? அவங்களுடைய கனி. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையானாலும் சரி, தகப்பனாலும் சரி, தாயானாலும் சரி, மகனாலும் சரி, அது நிலமா அது கிளையா அப்படின்னு அது தருகிற கனியிலே தெரியும். உலகத்தை சொல்லுவாங்க அகத்தின் அழகு, அது உலகத்தை சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தை. அது எப்படி அகத்தின் அழகு முகத்தை தெரியுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய முகத்தையே மாற்றுற, பிரைட் ஆக்குற, அதெல்லாம் நிறைய ஃபேஷனில் இருக்குது. முகமே தெரியக்கூடாது கூட ஃபுல்லெல்லாம் மறைச்சிப்பாங்க பாருங்க. தாடிலாம் போட்டு வரும், இவருண்டு தான் தெரியும், ஃபுல் முகம் தெரியாது. ஸோ அது நமக்கு அந்த பழமொழியில் செட் ஆகும். ஆனால் அவருடைய கனியினால் அவள் அறிவுறுது. அந்த கனி நல்ல நிலம், அது என்ன தரணும்? நல்லதை கொடுக்கும். நல்ல பயிர், நல்ல கனி, நல்லதை கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்காது. அப்போது நல்ல அந்த நிலம் அதுக்குள்ளே போடுற வசனம் அது என்ன பண்ணோம்னா அதை ரிசீவ் பண்ணி அதை என்ன பண்ணோம், உள்ளே இழுக்கலாமா, உள்ளே அனுப்பி அதை விதைய உள்ளே போகும். அது என்ன பண்ணும், உள்ளே போய் சொல்லும், இந்த மாதிரி என்னால் உள்ளே இருக்க முடியல, இங்கே உனக்கு கல் பாறையாக இருக்கு, நீ ஒரு என்ன சொல்ல காட்டா மாதிரி இருக்கிற, அரக்க மாதிரி இருக்கிற, சண்டைக்காரியாக இருக்கிற, கோவக்காரியாக இருக்கிற, எரிச்சலாக போராடுற,
உனக்கு விசுவாசமே இல்லாத இருக்கிற, இப்படியெல்லாம் உன்னை வந்து உள்ளே போட்டு அது ஒரு ஆட்டம். நீ கத்தரை தேடாமல் மாயமாலமாக இருக்கிற, சும்மா பேருக்கு வந்துட்டு போகிற, இப்படியெல்லாம் உங்க வசனம் போய் அப்படி உணர்த்தும். உடனே அது என்ன சொல்லும்? கண்ணீர் விடும். கண்ணீர் உடைஞ்சு கண்ணீர் விடும் போது அப்போ அது என்ன பண்ணும்? கண்ணீர் தண்ணி மாதிரி, கண்ணீர் தண்ணீர் மாதிரி அந்த விதையில போய் பண்ணும். ஒரு என்ன மன்னிங்கப்பா, என்ன இந்த வசனத்தை போல மாற்றுங்கப்பா சொல்லும் போது அது என்ன பண்ணுமோ? வேறு உள்ள அது அப்படியே வளரும். அது அப்படியே வளரும் வந்து என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். உடைக்கப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உடைக்கப்படணும். உடைந்து நம்மளை உடைக்கணும். கர்த்தர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு வராத. எதை கிழிக்க சொன்னாரு? இதயத்தை கிளி, இதயத்தை கிளி, உன் இதயத்தை கிழிப்பான்ற. ஸோ நம்ம இதயத்தில் ஆண்டவரை நம்ம கண்ணீரோடு அந்த விதையை விதைச்சோம்னா ஒரு நாள் வரும், கெம்பீரத்தோடு ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு ஆரம்பிக்கும். அப்போ அந்த வசன விதைய உள்ள நல்ல நிலத்தில் வாங்கி நீ வளரும். இல்லை உன்னுடைய கனியினால தெரியும், வீட்டில் சண்டை வருதா, வீட்டில் பிரச்சனை வருதா, தேவையில்லாத பேச எல்லாம் இது என்னதான் அது என்னது? அது சொல்ல மாட்டேன். 38 என்ன சொல்லுது? யாருடைய புத்திரன் அது? பொல்லாங்க வந்து விதைச்சான். ரொம்ப அமைதியாக குடும்பம் போயிட்டு இருக்கு, சமாதானமாக போயிட்டு இருக்கு, சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. பார்த்தா சந்தோஷமா இருக்கியா வந்து போட்டு போயிடுவோம். இதுக்கு என்ன இல்லை? வசனத்தை தேரல, வசனம் உள்ள இல்லை, மாம்சமா உலகமா பார்த்தது. உடனே கேட்ட உடனே அந்த கிளை என்ன பண்ணுது? சாத்தானுடைய ஆளுகையில் வந்துடுது. சண்டை, பிரச்சனை, கோபம், வெறிச்சல், தேவையில்லாதது, பாவம், எல்லாத்துக்கும் இடம் ஈஸியாக போயிடுது. ஆனால் வசனம் உள்ள இருக்கும்போது அவன் கண்டுபிடிச்சிடுவான். இது யார் தான் வந்து இது யார் தான் வந்து போட்டு போயிருக்கிறாங்க. இப்போ கணவரை சண்டை போட வைக்கிறது யார் தான்? பின்னாடி தான் ஒரு ஆவி பண்ணுது. குடிக்க வைக்கிறது யார் தான்? பின்னாடி தான் ஒரு ஆவி இழுத்துட்டு போயிடுச்சு. பாவம் பண்ண வைக்கிறது யார் தான்? பின்னாடி ஒரு ஆவி வந்து உள்ள போது இழுத்துட்டு போயிடுச்சு. அதனால் தெரிஞ்சுக்கணும்ப்பா, சோத்திர ஆண்டவரை ஜெபம் பண்ணு. வேற ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அந்த கிளையெல்லாம் கடைசி காலத்து வரைக்கும் விட்டு விடாதீங்கப்பா, கிருபையாக இருந்து அதை மாற்றுங்க ஆண்டவரே, அதை ரட்சிங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே போல இருக்கும்படி நம்ம அவரை தான் பின்பற்றணும். அவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்றுங்கள். அப்போ ஆண்டோட பிள்ளையா நல்லா கொடுக்கறதுக்கு அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் மேலே அவன் கோபப்பட்ட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். வீட்டில் சண்டை போடுறதுக்கு காரணம் இருக்கிறாரா, சமாளிக்கிறதுக்கு காரணம் இருக்கிறாரா, வீட்டில் ஆஸ்வாத்தி ஆகிறதுக்கு காரணம் இருக்கிறாரா, வீட்டில் ரட்சிக்கு இடர்லாம் இருக்கிறாரா, இதெல்லாம் யாரு? நல்ல நிலம் இல்லை. அது யாரு? தேவ புத்திரன் அல்ல. அது யாரு? சாத்தானுடைய புத்திரன்னு சொல்லுங்க. ஆமா, நீ சாத்தானுடைய புத்திரைய, நீ தேவ புத்திரன் அல்ல. தேவ புத்திரன் இப்படி செய்வானா, தேவ புத்திரன் இப்படி செய்வாளா அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல உடைங்க. அதனால பரவாயில்ல, மனம் திரும்பு, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர்ட்ட தாழ்மைப்படு, ஒழுங்கா ஒப்புக்கொடு, கர்த்தர் உனக்கு கிருபையா இருப்பாராக. ஆனா முடிவு இருக்கு. இப்போ இல்ல, துன்மார்க்கன் சாவு சடுது, அது வாய்ப்பே இல்லை. துன்மார்க்கன் ஜீவிக்கிறவன திடீர்னு சாவு வரும். அது வேதம் சொல்லுது, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியும். ஆனா உன்னை விட்டானா கடைசியில் எங்க போவ? அக்கினியில் போவ. நீ வளருவ, கிளையா வளருவ, சாத்தான் புதரா வளருவ, நான் இப்படி வளருவேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ 3 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் சொன்னது என்னன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா, நல்ல 23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ சொல்லுங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ சொல்லுங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவளோ எப்படியா? வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் நல்ல 100ஆக கொடுப்போம். அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். கடைசி காலத்து அங்கு தனியல்ல. ஆனால் விட மாட்டேன். திருப்பி 100ஆக கொடுக்க வைப்பேன், திருப்பி 60ஆக கொடுப்பேன், திருப்பி 30 விடவே மாட்டேன். ஸோ அதனால் ஆனால் முதல்ல எப்படி தரணும்? நல்ல நிலத்தில் வசனத்தை கேட்டவன் 100ஆக பலன் கொடுப்பாரு காத்து. இப்போ 2வதாக பழைய ஏற்பாடு ஒன்று காட்டுறோம் பாருங்க. 2வதாக அதான் செய்தி. 2வதாக 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை
ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு அந்த தேசத்துல அவன் 100 தேசத்துல விதைத்தான். அந்த நிலத்துல அது எப்படி கர்த்தர் செய்தார்னா 100 அவன் அடுத்த வருஷம் அவன் வரவனாகி மகா பெரியவனானான். மகா பெரியவனானான். இப்போ மத்திய 13ஆம் அதிகாரத்துல 3 இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு 100, 60, 30. இங்க ஒரு மேனர் காட்டுறாரு நல்ல நிலத்துல அவன் எப்படி இருந்தான்னா 100 மடங்கு. இன்னும் ஒரு காரியத்தை புதிய ஏற்பாடுல 100 மடங்கு நீங்க ஆசீர்வாதம் பெறணுமா என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 27 30, 27, 28, 30 வாசிங்க. நான் உங்களுக்கு இருளிலே எல்லா இடத்துல பக்கம் 29, 27 வாசம். அப்போது பேதுரு வாசிமா. அப்போது பேதுரு 27 மத்திய 19, 27 பக்கம் 29. அப்போது பேதுரு அவரை அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு எதை விட்டு பின்பற்றினார்? அவரு வலையை விட்டு பின்பற்றினாரு, படகை விட்டு பின்பற்றினாரு, அப்பா அம்மா விட்டு பின்பற்றினாரு. இயேசுடைய சீஷனா ஆவதற்கு உலகத்தை விட்டு பின்பற்றி அவர் ஆண்டவர் பின்பற்ற. நம்ம எல்லாத்தையும் விடணும், விட்டு பின்பற்றணும். விடாம பின்பற்ற முடியாது. இயேசு விட்டு தான் பின்பற்ற முடியும். கோபத்தை விடணும், பாவத்தை விடணும், பாரம்பரியத்தை விடணும், எல்லாம் விடணும். வசனம் சொல்றதை கேட்டு பின்பற்றணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஆண்டவரு அப்படின்னு கேட்டா அடுத்த சொல்றாரு இயேசு. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் நம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, இது பேதுருக்கும் சீஷலுக்கும் கர்த்தர் சொன்னது இல்ல. ஆனா நமக்கு என்ன சொல்ற பாருங்க, 29 அதான் முக்கியம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களாவது விட்டவனோடு அவன் 100 தடவை அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்து கொள்வான். நித்திய ஜீவனம் 100 தடையா விடணும். நீ விடு. அதெல்லாம் என்ன விட சொல்றாங்க? போய் நீ கல்யாணம் வச்சா போய் டைவர்ஸ் பண்ணிட்டுமான்னு சொல்ல, கல்யாணம் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லல. ரொம்ப அன்பு வைக்காது. சொல்லுதான் கணவர் மேலே அன்பு, மனைவி மேலே அன்பு ரொம்ப வைக்காது. கத்தர் கொடுத்த பிள்ளை அதான் நார்மலாக அன்பா சொல்லு, ரொம்ப அன்பு செலுத்தாது. கத்தர் மேலே அன்பு சொல்லு, அதுதான் ஃபேக்ட். உண்மையை சொல்லித்தரேன் அவனுக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட கற்றுக்கிட்டு தான் என்னை ரொம்பவே என்னை நேசிப்பாங்க. என்னை நேசித்தா எனக்கு பயம். அவங்களுக்கு தெரியாது, ஒரு ரகசியம். வாங்குறது நான், அவங்களுக்கு கிடையாது. அதனால் அந்த நேசத்துக்கு அப்படியே டிஸ்டன்ஸ் தள்ளி விடுவேன். நானும் யார்ட்டையும் டிஸ்டன்ஸ். ஏன்னா ஆண்டவருக்கு அன்பு, அதுக்கப்புறம் சாதாரண அன்பு இருக்கும். அந்த அன்பு போதும், அது ஒழுங்காக இருக்கும். இல்லைங்களா? அன்பு. ஸோ அப்போது எது மேலேயும் உங்களுடைய அன்பு இல்லாமல் அதெல்லாம் உங்கள் இயேசு மேலே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் எல்லாம் முதல்ல விடணும், அப்புறம் அவரை நேசிக்கணும். சொல்லுங்கள், விடணும், நேசிக்கணும். அப்போது 100 தடையா பரலோகத்தில் கிடைக்கும். நித்திய ஜீவனையும் சுதந்திர கொள்வீங்க. இங்க நல்ல நிலமா இருக்கும்போது 100, 60, 30 உங்களுக்கு உண்டாகும். நீங்க எப்படி இருப்பீங்கன்னா தேவபுத்திரனா ஒவ்வொருவரையும் நான் பார்க்கறது உங்களெல்லாம் தேவபுத்திரனை தான் பார்க்குறேன். அப்படி ஏதாவது சாத்தானுடைய புத்திராக இருக்கீங்களா அப்படின்னு தான் நிச்சயமாக ஆண்டருக்கு வந்திருக்க மாட்டீங்க. இல்லை சைடில் எங்கன்னா ஒளிஞ்சிருந்ததுன்னா குட்டி குட்டி சாத்தானோட இன்றைக்கே என்ன பண்ணுங்க, தூக்கி கிளச்சிருங்க. திருவது எடுக்கும் போது ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி என்ன பண்ணுங்க, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய நேரம் முடிஞ்சிச்சு. 3 காரியம் வீட்டில் போயிட்டு இந்த மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 52 வரைக்கும் வாசித்து 51 வரைக்கும் உங்கள் 52 வரைக்கும் எடுத்து வாசித்து நான் எப்படி இருக்கணும், வலையாக இருக்கணுமா, நல்ல மீனாக இருக்கணுமா, முத்தாக இருக்கணுமா, ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய கர்த்தாவே
நல்ல நிலமாக இருக்கணுமா, அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வைத்து ஜெபம் பண்ணி நான் அவருடைய முடிவு என்னென்னா நான் தேவனுடைய புத்திரராக இருக்கணும் ஆண்டவரே. ஒருபோதும் சாத்தானுடைய புத்திரியாக நான் இருக்கக்கூடாதப்பா. ஒருபோதும் கிளையாக இருக்கக்கூடாதப்பா. நான் நல்ல நிலத்தில் கனி கொடுக்கிற மரமாக இருக்கணுமப்பா. ஆண்டவரை கிளையாக இருக்கக்கூடாதப்பா என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் 100ஆக பரிபூர்ணம் ஆசீர்வாத உடையவர்களாக 100ஆக 60ஆக 30ஆக மாத்திரம் அல்ல, அவர் தேசத்தில் விதைத்தான். ஆண்டவர் அவனை 100 ஆசீர்வதித்தார். நீ எங்கே போனாலும் அவன் 100% ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் 100% ஆசீர்வதிப்பார். வர எப்படி ஆக்குவார்ல, ஐஸ்வர்யாத்மா ஆக்குவார், விருத்தியடைய செய்வார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எதுலேயுமே அன்பு செலுத்தாம விட வேண்டியதை விட்டு கர்த்தர் மேலே அன்பு செய்யும் போது கர்த்தர் பரலோகத்தில் 100% தருவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குள்ள சுகந்தரிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் இந்த நாளில் புரிஞ்சுக்கிட்டீங்க? அதனால் இன்னைக்கு ஆண்டவரே இந்த வேதத்தை கொண்டு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு படி மேலே சொன்னேன், டைரி கொண்டு வந்து உட்காந்து எழுதுங்கன்னு சொன்னேன். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், இன்னும் சின்ன பசங்களாம் உங்களுக்காக தான் இந்த மேட்டை பெருசாக்கிச்சேன். நான் சின்னதாக வச்சுட்டு இருந்தானா பெருசாக்கிங்க. எல்லோரும் கீழே உட்காட்டா முட்டி போகிற சந்ததிக்கெல்லாம் இப்போ மறைஞ்சி போச்சு. முட்டி போட அட்லீஸ்ட் சின்ன பசங்க கீழே உட்கார வச்சு முட்டி போட வைங்க, 6ஆம் நேரத்தில் உட்கார வைங்க, கீழே உட்காந்து எழுத வைங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு தாழ்மை கற்றுக் கொடுக்கும். ஸோ அவங்க கவனிக்க கற்றுக் கொடுக்கும், அவங்க எழுத வசதி இருக்கும். அப்படி கீழே உட்காரட்டா, வயசானவங்க முடியாதவங்க கீழே உட்கார முடியாது. ஸோ அதனால் அவங்க உட்காரட்டும். இப்படி ஆவிக்குரிய எழுத நம்ம விதைப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னை என்ன சொன்னாரோ நான் அதை சொல்லிட்டேன். கர்த்தர் என் இதயத்தில் என்ன கொடுத்தாரோ, எந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ, எதை சொன்னாரோ அதை சபைக்கு நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் அதை ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவான். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிபூர்ணம் யாருக்குள்ளே இருக்கு? ஏன் பாரு என்கிட்ட ஏன் பேர் சொல்கிறது அப்படி நினைக்காதீங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவருக்குள்ளே இருக்குது பரிபூர்ணம். அவர்கிட்ட போக அந்த பரிபூர்ணமாக உங்களை பரிபூர்ணமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணி நம்ம திருவிந்து காய்த்தமாகுமா? அப்படி கடைசியாக நம்ம ஒரு பாட்டை பாடி சீக்கிரமாக பத்திரிக்கைலாம் நம்ம முடிச்சிருவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாம் ஜெபமெல்லாம் படிக்கிட்டு ஓ சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும்.
நாளில் கூட இந்த திருவிருந்தை எத்தனையோ பேர் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம் இருக்குது. பாவம்தான் தேவன் விட்டு விளக்கும். அதனால் இன்றைக்கி ஏன் வரல அப்படின்னா பாவம். அவங்களுக்குள்ள கிளை இருக்கிறது. அவங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். கர்த்தர் அவங்க மேலே கிருபை இருப்பாராங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை சிலர் வேலை நிமித்தம் அது போயிருக்கலாம், கட்டாயத்து நிமித்தம் கர்த்தருக்கு கிருபை செய்வாராங்க. நாம் யாரும் நியாயம் இருக்கல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இந்த வேதம் என்ன பண்ணோம்னா நம்மளை ஆண்டவர்கிட்ட சேர்க்கும். இந்த வேதம் என்ன பண்ணோம்னா நம்ம விட்டு பாவத்தை விளக்கும். ஆனால் இந்த வேதத்தை விளக்கிட்டால் என்ன பண்ணோம் அப்படின்னா பாவம் நமக்குள்ளே வந்துடும். அதனால வேதம், இந்த வேதம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே என்னை பற்றி கூட ரத்தத்தினால கழுவி, இது நியாய ஜட்ஜ்மெண்ட், இது ஜட்ஜ்மெண்ட். வேதம் கொண்டு 1 சொல்லுது, தன்னைத்தானே நிதானித்து சோதித்த பின்பு பானம் பண்ண கடவை. தன்னைத்தானே அன்று நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இன்று பானம் பண்ண கடவை. அன்று நியாயம் தீர்க்கப்பட இன்று பானம் பண்ண கடவை. இதை நாம் பானம் பண்ணும் போது, இதை எடுக்கும் போது நாம் அவரை மரணத்தை நினைக்கிறோம். இயேசு மரித்தார். இது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ரத்தம் சிந்தினார் கல்வாரி சிலுவிலே உலக ரட்சகராக, உலகத்தில் வாழ்கிற மனிதனுக்காக அந்த ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அதனால் ஆண்டவர் என்னை கழுவும், என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே இயேசுவே என்னை ஆண்டவர் இதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இன்னும் பெறாமல் இருக்கிற எங்கள் கணவரும், என்னுடைய மனைவியும், எங்கள் பிள்ளைகளும், எங்கள் தகப்பனும் தாயும் இதை அறிந்து கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்ணில் திறங்கப்பா. ஒருவராக கெட்டு போவது உடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே இதோ இயேசு சீக்கிரம் வரப்பா. ஏன் அவர் வருகை தாமதிக்குது? வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்காமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் மனுஷன் நேரத்தை இயேசு வருவார். இன்னைக்கு இயேசு வந்தார்னா இந்த திருநடுக்க நீங்களாலும் பரலோகத்தை போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படி தகுதி தந்திருக்கிறார். மரித்தவர்கள் நம்ம பிரியமாக நம்ம விட்டு போனவர் முதலாவது எழுந்து கொள்வார்கள். இந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவனா இருந்தாலும் சரி கர்த்தருடைய வழியில் போக முடியாது. எவ்வளோ பெரிய பாரம்பரியானதாலும் போக முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலிகை நாளத்தை நடத்த கர்த்தரோட திருவந்து எடுக்கிற இந்த பிள்ளைகள், கர்த்தரை நேசி கர்த்தருக்காக வாழ்கிற இந்த பிள்ளைகள் வரையில் போவாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஞாயிற்று சலங்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் கிருபை செய்வாராங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஜெபிப்போமா? கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவை நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நடுக்கத்தோடும் பயத்தோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இது எங்களுக்காக 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் ஆண்டவரே உண்டு பண்ணின ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ஆண்டவர் நாங்கள் பெற்று நீர் வருமானம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி போனேன். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொன்னேன். அப்படியே உடன்படிக்கையின் ஆண்டவரே கர்த்தா பங்குள்ளவர்களாக எங்களை நீ மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை கொஞ்சம் எங்களை மன்னி எங்களை தகுதிப்படுத்தும். நாங்கள் நல்ல நிலத்தில் அன்று விழுந்தவர்களாக எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். எங்களை உண்மை போல மாற்றி ஆண்டவரே எங்கள் குறைகள் குற்றங்களாக மன்னித்து இன்னும் முன்னேறி செல்வதற்கு உங்கள் சரீரம் எங்கள் சரீரத்தில் இணையட்டும், உங்கள் ரத்தம் எங்கள் ரத்தத்தில் இணையட்டும். எங்களை உண்மை போல மாற்ற காட்டவர். இது எடுக்கும் போதே சரீரத்தை பலவினை நீக்கணும். இது இயேசுவின் சரீரம் அப்பா. இதை ஆண்டவரே எடுக்கும் போதே சரீரத்தில் பலன் உண்டாகணும். இந்த ரத்தத்தை பானம் பண்ணுவோம், எங்கள் ரத்தத்தில் கலக்கட்டும் அப்பா. அது இயேசுவின் ரத்தமாக சரீரை மாறட்ட மாட்டோம். கர்த்தர் அப்படியாக கிருபை செய்வீரார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தகுதிப்படுத்தும், ரத்தத்தாலே கழுவும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உங்களுக்காக பிக்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரு சரீரமாக இருக்கிறது. உங்களுக்காக சிந்தப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரு ரத்தமாக இருக்கிறது. இதை எடுப்பதற்கு மூலிகை பெந்தகோஸ்தே சபையில் மூலிகை ஞானஸ்நானம் இருக்கணும், மனம் திரும்பணும்.
கர்த்தர் கிருபை செய்ய பாடலே பாடுவோம். 10 நிமிஷத்தை வேகமாக நான் முடிச்சிருவோம். கர்த்தர் கிருபை செய்ய பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். 10:20 தான் ஆகுது. நான் 10:20 10:30 35 முடிச்சிருவோம். கர்த்தர் கிருபை செய்வராக பாடுவோம். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார், உன் பாவம் போக்க தம்மைந்தார், உந்தன் சிலுவை ஏற்றனரே, உன் பாவம் போக்க தம்மைந்தார், உந்தன் சிலுவை ஏற்றனரே, கல்வாரியில் தொங்குகின்றார்.
வந்த யாருக்காகிலும் அப்பமும் ரசமும் கிடைக்கலாம் கைத்து காட்டுங்க. எல்லாம் கிடச்சிக்கு 2 ஜோம் பண்ணி முடிப்போம்மா. 10:30 கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரம் முடிச்சிட்டேன். கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சந்தோஷமே. இங்கிட்டு போகும்போதே நீங்கள் என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய புத்திரன், நான் 100ஆக, நான் 60ஆக, நான் 30ஆக பலன் கொடுப்பேன். என் தேவன் என்னை 100% என்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஆசீர்வதித்தார். நான் அவருக்காக விட்டேன், அவரை நேசிக்கிறேன். எனக்கு 100 மடங்கு எனக்கு கர்த்தர் பரலோகத்திலே பலன் தருவார். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. இதன் மேலே இந்த காலவெளியிலே கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக கர்த்தரை சோத்திரப்படுவோம். சோத்ரம் 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 ஆண்டவரே சோத்ரம். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மோசே எங்கள்